நமஸ்தே, நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம வந்து காந்திஜி சேலமுடைய மத்தியமா பேப்பர் 1, காந்திஜி சேலமுடைய மத்தியமா பேப்பர் 1 பார்த்துட்ருக்கோம். ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரில் பார்ட் 2 நம்ம இதில் இந்த 10th மெயின்லேருந்து ஆரம்பிக்கலாம். किन्हीं दो प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिए. ஏதாவது ஒரு 2 கொஷினுக்கான ஆன்சர் 10 மார்க்ஸ் ஆக்சுவலி இந்த மெயின்கானது. ஏதாவது 2 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து அக்பர் நே பீர்பல் கி கியூ தாரிஃப் கீன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அக்பர் வந்து பீர்பலை வந்து வாழ்த்தினார்னு சொல்கிறாங்க. अप्रिसिएशन ஏன் கொடுத்தாங்கன்ட்டு. एक दिन बादशाह अकबर टहलते टहलते बगीचे का तालाब तक पहुंचे. நடந்துட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட போய் சேர்றாரு. तालाब का पानी ठंडा था. तालाब குளத்தில் இருக்கிற தண்ணி ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. अकबर ने कहा कोई इसमें खड़ा रहेगा तो उसे 5000 का इनाम दूंगा. யாராவது இந்த தண்ணியில் நின்னா நான் 5000 ரூபாய் வந்து பரிசு கொடுப்பேன்றாங்க. बीरबल के कहने पर एक लकड़हारा रात भर दिए को देखते रहा. பீர்பல் வந்து சொல்லிட்டு போகிறான் நைட்டெல்லாம் நிற்கணும்னு சொல்லி. அதனால அந்த மரம் வெட்டுறவன் வந்து விளக்க பார்த்துட்டே நிற்கிறான். அக்பர் நே இனாம் நஹி தியா. அக்பர் வந்து பரிசு கொடுக்கல. बीरबल अपने घर में चूल्हे से 5 फुट दूरी पर चावल रखकर पका रहा था. 5 டிஸ்டன்ஸில் 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அரிசியை வச்சு கீழே அடுப்பை வச்சு டிஸ்டன்ஸில் வச்சு அவன் வந்து சமைக்கிறான். अकबर इसे देखकर समझ गए कि लकड़ेहारे को इनाम मिला. அவர் அக்பர் வந்து புரிஞ்சுட்டு மரம் வெட்டுறவனுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டாங்கன்றாங்க. अकबर ने बीरबल की खूब प्रशंसा की. அக்பர் வந்து பீர்பலுக்கு வந்து வாழ்த்தினார்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் 2வது கொஷின். நெக்ஸ்ட் 2வது கொஷின். दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான ஆன்சர் வந்துட்டு இந்த क्वेश्चन आंसर सभा की चारों प्रांतीय शाखाओं हिंदी के साथ अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करते आ रहे हैं. சபையோட 4 ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து தன்னை அவங்கவுங்க ஸ்டேட்ஸ் அந்தந்த லாங்குவேஜஸில் வந்து பத்திரிகையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆந்திரா ஷாக்காமே சே ஸ்ரவந்தி அந்தந்த நாட்டோட பேர் அந்த பத்திரிகை மேலே அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. கர்நாடகா ஷாக்கா சே பாரத்வாணி, கேரளா ஷாக்கா சே கேரளா பாரதி और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है. தமிழ்நாடுலேருந்து ஹிந்தி பத்திரிகை வந்து வெளியிடுறாங்க. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. केंद्र சபாலேருந்து हिंदी प्रचार समाचार அப்புறம் दक्षिण भारत வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. इन पत्रिकाओं से प्रचारक और आम जनता लाभान्वित होते आ रहे हैं. இந்த பத்திரிகையால் பிரச்சாரக்கும் நார்மலான பீப்புளும் வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாரதி கே கவிதாவும் ஜனதா கோ கியூ பசந்த் ஆயே. பாரதியோட கவிதைகள் வந்து எதுக்கு ஜனங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னு கேட்குறாங்க. जनता को क्यों पसंद आएன்னு கேட்டிருக்காங்க. பாரதி கி கவிதாயே தேஷ் பக்தி பூர்ணதி, நாட்டுப்பற்று இழுக்கக்கூடியதாக இருந்துச்சு. வே கவிதாயே ஜோஷிலே பீத்தி, அவரோட கவிதைகள் வந்து ஜோஷியில் இருக்கக்கூடியதாக இருந்தது. தேஷ் கி ஆஜாதி கே லியே ஜனதா கோ பிரேரித் கர்த்தி தி, நாட்டு சுதந்திரத்துக்காக ஜனங்களை வந்து
इंस्पायर பண்ணிட்டு இருந்தாங்க. उनकी कविताओं में मुर्दों में भी जान फूंकने की शक्ति थी. இறந்து போனவங்களுக்கு கூட உயிர் கொடுக்க அளவுக்கு அவரோட கவிதையில் இருந்த அந்த ஈர்ப்பு இருந்துச்சு. इसलिए பாரதி கி கவிதாயே ஜனதா கோ பசந்த் ஆயி. அதனால பாரதியோட கவிதைகள் வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றாங்க. மூணாவது கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நாலாவது கொஸ்டின். நான் எல்லாத்தையும் நடத்திடுறேன். உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புரியுதோ அதை வந்து இது பண்ணுங்கள். வீடியோவில் எல்லாமே தேடி தேடி எடுத்து தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தால் அந்த सिद्धार्थ ने गृह त्याग के पहले यशोधरा से कैसी बातें की. சித்தார்த் வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேசினார் யசோதரா கிட்டன்னு கேட்குறாங்க. गृह त्याग के पहले रात को यशोधरा उनसे पूछने लगी. அவங்கக்கிட்ட யசோதரா கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. अभी तक नहीं सोए. இது வரைக்கும் தூங்கலை. सिद्धार्थ ने उत्तर दिया अब तक सोया था. இது வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தேன். अभी जागने का समय आया है. இப்போ விழிக்கக்கூடிய நேரம் வந்துச்சு. बाकी को भी जगाना है. அடுத்தவங்களையும் நம்ம வந்து விழிக்க வைக்கணும். सबको जगाना है. எல்லாரையும் விழிக்க வைக்கணும்ன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து हमारे राजस्थान में अंकित मूर्तियों की क्या क्या विशेषताएं हैं. இந்த நம்மளோட நேஷ்னல் சிம்பிளில் அதில் வந்து பொருத்தப்பட்ட எல்லா மூர்த்திங்களோட என்ன யூஸ்ன்னு கேட்டுருங்க, என்ன மீனிங் வருதுன்ற. हमारे राजस्थान में अंकित मूर्तियों में सिम गंभीरता उदारता और शक्ति का दायित्व है. கம்பீரமாக இருக்கிறது இருக்கும், ஸ்ட்ரென்த், இது எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிள். கோடே தேஜிக்கா சின்ன குதிரை வந்து வேகத்துக்கு ஆனால் சிம்பிள்னு சொல்லியிருக்காங்க. பேல் और गाय देश की संपत्ति. மாடு காளை மாடும் நம்ம நாட்டோட வெல்த்ன்றாங்க. सब पालतू जानवरों में हाथी बहुत बलवान होता है. வளர்ப்பு பிராணிங்களில் யானை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான. लोग इसे शुभ मानते हैं. எல்லாருமே இதை வந்து குட் லக்குக்கான சுபத்துக்கான இது வந்து சின்ன வந்து யானைன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின்கான மார்க் வந்து 10. நீங்கள் வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம 11th மெயின் போகலாம். கினி 11th மெயின் கினி ஏக் பாட் கா சாராம்ஷ் லிக்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பாடத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 15. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீர்பல் கி சதுராயி, महाकवि சுப்பிரமணிய பாரதி, हमारे राजस्थान, சித்தார்த் கா கிருஹத்யா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி நான் இப்போ சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த இது நான் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கொஷின் பேப்பர் சொல்லித்தரும் போது உங்களுக்கு எந்த இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம் படிச்சுட்டு. பாரதிய கவிதாயே கே மகாகவி இந்தியன் பொயம்ஸில் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட பேர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவர் இறந்த பிறகும் அவரோட பேர் நிலச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவரோட கவிதைகள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு. பாரதி தேஷ்பக்தி और शब्द शक्ति दोनों में श्रेष्ठ. நாட்டுப்பற்று அப்புறமா வாய்ஸ் ஸ்ட்ரென்த்லேயும் ரெண்டுத்துலேயும் திறமையாக இருந்தார். जन्म और परिवार. सुब्रमण्य भारती का जन्म तमिलनाडु के तूतुकुड़ी जिले के एटयापुरम नामक गांव में सन 1882 दिसंबर 11 के दिन हुआ. சுப்பிரமணிய பாரதி பிறந்தது வந்து தமிழ்நாடு உள்ள தூத்துக்குடி ஜில்லையில் வந்து எட்டயபுரம் நாமக் கிராமத்தில் 1882 दिसंबर 11 வந்து பிறந்தார். இன்கே பிதா சின்னசுவாமி ஐயர் और மாதா லக்ஷ்மி அம்மாள். அவங்களோட அப்பா வந்து சின்னசுவாமி ஐயர், அப்புறமா அம்மா வந்து லக்ஷ்மி அம்மாள். महाकवि सुब्रमण्य भारती बचपन से ही कविता रचने लगे.
சின்ன வயசுலேருந்தே கவிதை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எட்டயாபுரம் ஜமீன்தார் இன்கா ஆதர் சத்கர் கியா கர்த்தே தே. எட்டயாபுரம் ஜமீன்தார் வந்து இவருக்கு வந்து மதிச்சு வந்து இவர் வந்து ஏன்னா இவரோட கவிதைகள் அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுச்சு. स्कूली पढ़ाई के बाद इन्होंने इलाहाबाद विश्वविद्यालय से प्रवेशिका परीक्षा पास की. ஸ்கூல் படித்த பிறகு அலகாபாத் விஸ்வவித்யாலயில் வந்து இவர் வந்து பிரவேசிக்கா பாஸ் பண்ணியிருந்தார். ये எட்டயாபுரம் ஜமீன்தார் யஹா கவிதை. எட்டயாபுரம் ஜமீன்தார்கிட்ட கவிஞராக இருந்தார். 16-17 साल में इनकी शादी हुई. 16-17 இயர்ஸ்லேயே இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. इसके बाद वे परिवार सहित मदुरै गए. ஃபேமிலியோடு சேர்ந்து அவர் மதுரை போனார். वहाँ சேதுபதி வித்யாலயமே தமிழ் அத்தியாபக் ரஹே. அங்கே வந்து சேதுபதின்ற ஒரு ஸ்கூலில் தமிழ் டீச்சராக இருந்தார். फिर स्वदेश मित्रन पत्रिका के सहकारी संपादक सब एडिटराக ஆனார். स्वदेश मित्रन பத்திரிகையில் வந்து सब एडिटराக ஆனார். अपने शब्दों से क्रांति फैलाने के लिए एक नई पत्रिका शुरू की. தன்னோட வேர்ட்ஸ்லேருந்து போராட்டத்தை பரவணும்னு சொல்லி விழிப்பை உருவாக்கணும்னு சொல்லி இவர் வந்து புது பத்திரிகையை வந்து ஆரம்பித்தார். இந்தியா ஞானபானு விஜயா கர்மயோகி பத்திரிகாவும் கா சம்பாதக் ரஹே. இந்த பத்திரிகைகளுக்கு வந்து இவர் தான் நடத்திட்டு இருந்தார். மகான் தேஷ் பக்த், ஃபேமஸான நாட்டுப்பற்று இருக்கிறவர். इनकी कविताएं जनमानस में देशभक्ति जगाने लगी. जनमानस जनங்களில் நாட்டுப்பற்று விழிப்பு உண்டாச்சு. इससे उनकी कविताओं जब्त की गई. அவரோட கவிதைகள் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். उनको कैद करने का आदेश दिया गया. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. பாரதி वहाँ से பாண்டிச்சேரி गई. அங்கேருந்து பாண்டிச்சேரி போனாங்க. वहाँ फ्रेंच शासन था. அங்கே வந்து ஃப்ரெஞ்சு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. वहाँ उन्होंने कई तरह के कष्ट भोगे. நிறைய வந்து கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டாரு. फिर भी देशभक्त बने रहे. उनका स्वास्थ्य बहुत बिगड़ गया. இருந்தாலும் அவர் வந்து ஃப்ரீடம் நாட்டு பக்தனாகவே இருந்தார். அவர் வந்து உடம்பு சரியில்லாத வீணாயிடுச்சு, உடம்பு முடியாமல் இருந்தார். பாரதி अपने देश के लिए यहाँ वहाँ अनिश्चित रूप में भटकते रहे. இங்கே அங்கே தன்னோட நாட்டுக்காக அலைஞ்சிட்டே இருந்தார். सन 1921 सितंबर 11 के 38 வருஷத்துலேயே அவர் வந்து உம்ரு மேஹே ஸ்வர்க சிதாரே. 38 வயசுலேயே அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, ஸ்வர்க்கம் சேர்ந்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹமாரா ராஜ் ஜிஹான், அதை வந்து நடத்துகிறேன். இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாரதி கவிதை இருந்து. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹமாரா ராஜ் ஜிஹான். ஹர் ஏக் தேஷ் கே லியே அப்னா அப்னா ராஜ் ஜிஹான் ஹோத்தா ஹை. எல்லா நாட்டுகளுக்குமே தனக்கான நேஷ்னல் சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். स्वतंत्रता प्राप्ति के बाद हमारी सरकार ने अपने लिए एक नया राज जिहान चुना लिया. தனக்காக ஒரு புது நேஷ்னல் சிம்பிளை வந்து கிரியேட் பண்ணார். हमारी डाक टिकटों और सरकारी कागजों पर आज भारत का राज जिहान अंकित है. எல்லாம் ஆஃபிஷியல் கவர்மெண்ட் இதுலேயுமே நம்மளோட நேஷ்னல் சிம்பிள் கண்டிப்பாக இருக்குது. 2000 वर्ष पहले हमारे देश में सम्राट अशोक शासन करते थे. सम्राट अशोक வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. उन्होंने देश भर में स्थान स्थान पर पत्थर या लोहे के स्तूप और खंबे लगवाए थे. நாட்டு ஃபுல்லாகவே அவர் வந்து அங்கங்கே வந்து கல்லும் லோஹே ஐரன் கூட கம்பங்களை வந்து நட்டிருந்தார். उन पर अच्छे उपदेश और कई तरह की चिन्ह भी लगवाए. அங்கே வந்து நிறைய நல்ல என்ன பழமொழியில் நல்ல பேச்சுக்களும் அப்புறமா நல்ல என்ன சொல்லுவோம் ப்ரோவர்ப் இதெல்லாமே எழுதியிருந்தார். அப்புறமா சிம்பிளும் க்ரியேட் பண்ணியிருந்தார். उनमें से एक चिन्ह को आज हमने अपना राज जिहान बनाए. அதுலேருந்து ஒரு சிம்பிளை எடுத்து
நம்ம வந்து நேஷனல் சிம்பிளாக க்ரியேட் பண்ணணுன்றாங்க. वहाँ சின்ன அசோக் ஸ்தூப் கா ஊப்பரி பாக் ஹை. அந்த சிம்பிள் வந்து அசோக் எம்பரரோட இதில் அந்த அந்த பில்லர்லேருந்து எடுத்த மேலே இருக்கிற ஒரு பார்ட். हमारे राजस्थान में सिम्मों की 3 मूर्तियाँ सामने दिखती है. நம்மளோட நேஷனல் சிம்பிளில் வந்து லயன்ஸோட த்ரீ சிம்பிள்ஸ் வந்து முன்னாடியும் दिखती है. उसके नीचे चक्र, அதுக்கு கீழே வீல், घोड़े குதிரை, बैल काला माड़, गाय माड़ और हाथी की मूर्तियाँ भी दिखती है. அப்புறம் யானையோட ஸ்டாச்சுஸும் நமக்கு தெரியுது. इन मूर्तियों के अलग अलग अर्थ है. இந்த ஒரு ஸ்டாச்சுஸ் வேற வேற மீனிங் இருக்கு. सिंह गंभीरता, उदारता और शक्ति का चिन्ह है. घोड़ा तेजी का चिन्ह है. குதிரை வந்து வேகத்துக்கான சிம்பல். बैल और गाय देश की संपत्ति है. மாடு காளை மாடும் நம்மளோட நாட்டோட வெல்த் பொக்கிஷம். हाथी शक्ति का दयतक है. ஸ்ட்ரென்த்துக்கானது யானை. இசே शुभ भी मानते हैं. இது வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. चक्र धर्म का सूचक है. வீலும் தர்மத்துக்கான சிம்பிள். चक्र की 24 जड़ें हैं. சக்கரத்துக்கு 24 லைன்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியான பேரா, படிச்சுட்டு எழுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து सिद्धार्थ का गृह त्याग. सिद्धार्थ का गृह त्याग. सिद्धार्थ मुक्ति की खोज में जाने वाले थे. मुक्ति அடையிறதுக்காக தேடி போறாரு. सिद्धार्थना गौतम बुद्ध. गृह त्याग के पहले रात को यशोधरा उनसे पूछने लगी. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நைட் வந்து யசோதரா கேட்க, अभी तक नहीं सोए, இது வரைக்கும் தூங்கலையா? सिद्धार्थ ने उत्तर दिया, अब तक सोया था, இது வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தேன். अभी जागने का समय आया, இப்போ விழிக்க கூட நேரம் வந்துருச்சு. बाकी को भी जगाना है, அடுத்தவங்களையும் நாம் விழிக்க வைக்கணும். सबको जगाना है, எல்லாருக்கும் விழிக்க வைக்கணும். मुक्ति की खोज में कपिलवस्तु की सीमा पर सिद्धार्थ चंडक से कहते हैं. கபிலவஸ்துவோட எல்லையில் வந்து கௌதம புத்தர் சித்தார்த் வந்து சண்டக்குன்றவன் சாரதி தன்னோட குதிரை தேரோட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பமே நஹி லோட்டுங்க, நான் திரும்பி வரமாட்டேன் இதுக்கப்புறம். மே ராஜ்குமார் நஹி ஹூ, நான் ராஜ்குமாரை கிடையாது. சண்டக்க தாய் ராஜா ராஜமாதா சே, ராஜா உங்களோட அம்மா கிட்ட என்ன சொல்லட்டும்? अगर आप मुझे कोई काम नहीं देंगे तो मैं आपको पकड़कर खा जाऊंगा. நீங்கள் என்னை வந்து राजमाता से कैसे जाएंगे, किटे எப்படி போறா? सिद्धार्थ बोले, सब एक दूसरे के बिना जी लेते हैं. ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியும். तुम मेरे ये बाल काटो, நீ என்னோட முடியை கட் பண்ணுன்னு கேட்குறாரு. बाल काटो. राजकीय वस्त्र लौट दो, राजकीय ராஜ வஸ்திரத்தை நான் கட்டி கொடுத்துறேன். चंडक रोते हुए लौट जाता है. चंडक அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறான். सिद्धार्थ मुक्ति की खोज में आगे बढ़ता है. முக்தி அடையிறதுக்காக முன்னாடி போகிறான், கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லி சித்தார்த்து கௌதம புத்தராக மாறத்துக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராமர் பார்ட் பார்த்துடலாம். கிராமர் பார்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. किन्हीं 5 प्रश्नों के 12th मेन, किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. இந்த மெயின்கான மார்க் வந்து 10. कथित या लिखित भाषा का मूल आधार क्या है? कथित या लिखित भाषा का मूल आधार ध्वनि है. கத்தித்துனா கண்ணால் பார்த்து புக்கில் வச்சு நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம்ல, இது வந்து கத்தித்து. லிக்கித்துனா வாயால் சொல்லக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது. இது வந்து லிக்கித்து. இதனோட மூல ஆதார் வந்து ध्वनि, நம்மளோட வாய்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் क्वेश्चनக்கான आंसर, लिपि किसे कहते हैं? लिपि ना அதுவான सिंबल. ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है. ध्वनि நம்ம பேசக்கூடிய வார்த்தையை வந்து எந்த ஒரு சிம்பிளில் நம்ம கிரியேட் பண்ணி எழுதுகிறோமோ
அதுக்கு வந்து लिपि சொல்றாங்க. लिपि कहते हैं ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. हमारे संविधान में कितनी भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्ज दिया गया है? எத்தனை லாங்குவேஜஸ்க்கு ராஷ்ட்ரிய பாஷான்னு கொடுத்துருக்காங்க. हमारे संविधान में 22 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है. 22 லாங்குவேஜஸ்க்கு வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. स्वरों का हिंदी वर्णमाला कितने स्वर और व्यंजन है? हिंदी वर्णमालाல வந்து कितने स्वर எத்தனை ஸ்வரம் व्यंजन இருக்குன்னு கேக்குறாங்க. हिंदी वर्णमाला में 11 स्वर और 33 व्यंजन. 33 हिंदी वर्णमाला में 11 स्वर और 33 व्यंजन. 11 स्वर அப்புறமா 33 व्यंजन சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். स्वरों का प्रयोग कैसे होते हैं? स्वरங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க? स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. स्वतंत्रமாக வந்து இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணலாம். विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्ग के कुछ उदाहरण अतः, पुनः, प्रयः, क्रमशः आदि. विसर्गोட एग्जाम्पल्स வந்து हतः, पुनः, प्रयः, क्रमशः आदि. ஓகேங்களா? नेक्स्ट வந்து किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता? எதுல வந்து विसर्ग यूज ஆகாது? तद्भव तथा देशी शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता. तद्भव அப்புறம் तथा देशी शब्द, देशी शब्द कंट्री वर्ड्सக்கு வந்து विसर्ग வந்து யூஸ்க்கு வராதுன்றாங்க. இப்போ नेक्स्ट हिंदी अंकों का देवनागरी लिपि. हिंदी अंकों का देवनागरी रूप लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. देवनागरी लिपि வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்ல, அது 0. சரிங்களா? शून्य. இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பசங்க வந்து படிச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து அதாவது அட்லீஸ்ட் 2 மெயின்ஸ் டே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போனால், ஏன்னா நமக்கு எல்லாமே நமக்கு கொஷின் பேட்டர்ன் கொடுத்து நமக்கு வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணி சொல்லி இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸியாக இருக்குது பேப்பர். கொஞ்சம் நல்லா படித்து எழுதுங்க. எழுதக்கூடிய பசங்க புரிஞ்சு எழுதுனீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அந்த ஒரு இதில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.